Hello students, I am Ramanan. In the video class 11 exercise 5.2 la irundhu sum number 1 paaka porom. Write first 6 terms of the sequences whose nth terms are given below and classify them as AP, GP, AGP and HP and none of them. இதுல இந்த 4 சீரிஸ் குள்ள எதுல இது ஃபிட் ஆகுது அப்படிங்கறத நாம ஃபிக்ஸ் பண்ணனும். நமக்கு AP ஓட ஜெனரல் ஃபார்ம், அதாவது nth term of an AP நமக்கு தெரியும். இது Tn is equal to A plus n minus 1 into D. அதே போல GP க்கு Tn is equal to AR power n minus 1. அடுத்ததா HP harmonic progression க்கு Tn is equal to 1 by corresponding AP, அதாவது A plus n minus 1 into D. Okay. இதுவே AGP arithmetico-geometric progression அப்படியா இருந்ததுன்னா A plus n minus 1 into D into R power n minus 1. Okay. கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒண்ணா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த 4 ப்ராக்ரெஷன்ஸ்னோட nth டேர்முக்கான ஃபார்முலாஸ். இதில் நம்ம 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சி எதெல்லாம் இதில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, சப்டிவிஷன் பார்க்கலாம். 1 by 2 power n plus 1 வேர் n is equal to 1, 2, 3 and 6 டேர்ம்ஸ் தானே, 6 வரைக்கும் கொடுத்துப்போம். அதுக்கப்புறமும் கொடுக்கலாம், பட் நமக்கு தேவை 6ங்கிறதுனால T1 is equal to 1 by 2 to the power of 2 which is 1 by 4. அடுத்ததா T2 1 by 3 to the power of 3 வரும், 1 by 8. ஓகே, அடுத்ததா 1 by 2 to the power of 4 வரும், 1 by 16. T4 1 by 2 to the power of 5, 32, 1 by 32. நீங்கள் இது எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி கூட கிடையாது, ஏன்னா நம்ம என்ன சீரியஸ்ன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இது 2 power 4, 2 power 3 இப்படியே இருந்தால் கூட ஓகே தான். T5 2 to the power of 6, 64. T6 is equal to 1 by 2 to the power of 6 is equal to 1 by 128. இப்போ இது எந்த சீரியஸ்க்குள்ள வருது? T2 by T1, அதாவது ஒரு ரேஷனல் டைப்பில் இருக்கிறதுனால ஒருவேளை ஜிபியா இருக்கலாம் நான் கெஸ் பண்ணுறேன். T3 by T2. இப்போ இதனோட ரிசல்ட் T2 ஓட வேல்யூ 1 by 8 divided by 1 by 4 which is equal to T3. T3 ஓட வேல்யூ 1 by 16 divided by 1 by 8. ரெசிப்ரோகேட் பண்ணும்போது 1 by 8 into 1 by 4 is equal to 1 by 16 into 1 by 8. சாரி 8 by 1. இங்கேயும் 4 by 1 வரும். கேன்சல் பண்ணோம்னா இது 1 by 2 வரும், which is equal to 1 by 2. இதுவும் 1 by 2 தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஜிபி. This is in geometric progression. இதே போல் ஒவ்வொன்றும் எல்லாத்தையுமே செக் பண்ணணுமா அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் இது இதில் தான் வரும் அப்படிங்கிறது. நமக்கு பார்த்த உடனே சில விஷயங்கள் தெரியும், அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். பட் ப்ரொசீஜர்னால் எல்லாத்தையும் தான் செக் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே 1 by 8 minus 1 by 4 and 1 by 32 minus 1 by 16 வச்சுப்போமே. சாரி 1 by 16 minus 1 by 8 வச்சுப்போமே. நமக்கு வந்து இது ஏபியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம்னு வைங்களேன். -4 by 32 வரும். இங்கே வந்து -8 by 128 வரும். கேன்சல் பண்ணணும்னா 1 by -1 by 8 வரும். இது வந்து 1 time of 8, இது 1 time of 8, பேலன்ஸ் 6 வரும். 6 8s are 48. somehow it is not equal. அப்போ இந்த ரெண்டுமே T2, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் difference 1 is not equal to difference 2. கண்டிப்பாக இது ஏபியா இருக்க முடியாது, சப்போஸ் நம்ம செக் பண்ணணும்னா. பட் அவசியம் இல்லை, பார்த்த உடனே சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா,
நமக்கு தெரியும் இல்லையா, இதுதான் நம்ம செய்கிறோம். நமக்கு வந்து இது ஏபியாக இருக்கலாம், ஜிபியாக இருக்கலாம், நமக்கு பார்த்த உடனே தெரியும். அந்த பேசிஸில் கூட நம்ம ஷார்ட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். நமக்கு இந்த சம்முக்கான நோக்கம் என்னென்னா, நமக்கு எல்லா விஷயமும் தெரியுதா, அதை 4 சீரியஸை பற்றி நமக்கு தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாலஜி சம் இது. அடுத்ததாக சப்டிவிஷன் 2. இதில் சப்டிவிஷன் 2ல் T1 கொடுத்தோம்னா நியூமரேட்டரில் 1 + 1 2, 2 + 3 6 வரும். டிவைடட் பை 4 × 5 20 வரும். ஸோ நமக்கு ஆன்சராக கிடைக்கிறது வந்து கேன்சல் பண்ணோம்னா 3/10. நான் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். அடுத்ததாக 2 கொடுக்குறோம். இங்கே 2 கொடுத்தா 2 + 1 3, 2 + 2 4, 12 வரும். 12/30, 12/30 வரும். ஏன்னா இங்கே 2 + 3 5 வரும், இங்கே 2 + 4 6 வரும். 5 × 6 30. இதை கேன்சல் பண்ணலான்னா நமக்கு 2/5 வரும். 6ஆல் கேன்சல் பண்ணலாம். ஓகே. அடுத்ததாக டேர்ம் 3. டேர்ம் 3க்கு நியூமரேட்டர் பார்ட் வந்து 3 + 1 4, 3 + 2 5, 4 × 5 20. ஓகே. இல்லை நம்ம எப்படி தெரியுமா ஷார்ட்டாக பண்ணலான்னா 3 இங்கே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4 வரும். 4 × 3 + 2 5. டினாமினேட்டரில் 3 + 3 6 வரும். 6 × 7 வரும். ஈஸியாக நம்ம இப்படியே கூட கேன்சல் பண்ணியிருப்போம். 2 2s are 4, 3 2s are 6, 2 5s are 10, 10/21. இப்படியும் போடலாம். நமக்கு தேவை ஒர்க் அவுட் சீக்கிரமாக போட்டு முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதான், டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக. அடுத்ததா n = 4, 4 + 1 5, 4 + 2 6, டிவைடட் பை 4 + 3 7, 4 + 4 8. இதை 2 டைம்ஸ், அது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ண 2ஆல் இது 4. 3 5s are 15, 7 4s are 28. அடுத்ததா T5 கொடுத்தா 6 × 7. அடுத்ததா கீழே டினாமினேட்டரில் 5 + 3 8, 5 + 4 9. இது 3 2 டைம்ஸ் ஆஃப் 3 வரும். இது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் 3, இது 3 டைம்ஸ் ஆஃப் 3. ஸோ 2 7s are 14. அடுத்ததா இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணலாம் 4 டைம்ஸ். அப்போது 7/4 3s are 12ன்னு வரும். அடுத்ததா T6 + 1 7, 6 + 2 8, டிவைடட் பை 6 + 3 9, 6 + 4 10. இது பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் 2, 5 டைம்ஸ் ஆஃப் 2, 28/45. 6 டேர்ம்ஸ் கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இப்போ இதை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஜிபிக்கு செக் பண்ணுவோம். டேர்ம் 2 2/5 டிவைடட் பை டேர்ம் 1 3/10. ஜிபிஆர் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அடுத்ததா T3 10/21 டிவைடட் பை T2 2/5. ஓகே. ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். 2/5 × 10/3 is equal to 10/21 × 5/2. சம்ஹவ் இது எங்கேயுமே கேன்சல் ஆகலை, டோட்டலாகவும் வரல, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாகவும் வரல. நிச்சயமாக இது ஜிபி கிடையாது. ஓகே. அதே போல் சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாலும் இது வரல, ஏபி கிடையாது. ஏபி ஜிபியாக இருக்கும்போது மற்ற விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நன். இது எந்த சீரியஸ்லையுமே வராது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். டவுட் இருக்குது அப்படின்னாக்கா டேர்ம் அந்த ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, nth டேர்முக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதில் தேர்ட் சப்டிவிஷனில் T1 4 × 1/2 ஹோல் பவர் 1 போட்டாலும் ஒன்று தான், போடாவிட்டாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 வரும். ஸோ T1 = 2, T2 = 4 × 1/4 வரும். நான் ஸ்கொயரில் இந்த இடத்துல n இருக்கிற இடத்துல 2 கொடுப்போம் இல்லையா. அடுத்ததாக இது கேன்சலேஷன் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அடுத்ததாக T3 4 × 1/8 வரும். கேன்சல் பண்ணால் 1/2. T4 வந்து 4 × 1/16 வரும். ஸோ we get 1/4. கேன்சல் பண்ணால் 1/4 வரும். T5 4 × 1/32. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 16 கிடைக்கும், 1/16. T6 4 × 1/64. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு, சாரி இது வந்து இது 8, இது ஆக்சுவலி 8. ஓகே. இது வந்து 16 வரும். இதுதான் 1/16. ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா term 2 by term 1 is equal to term 3 by term 2. term 2 ஓட வேல்யூ 1, term 1 ஓட வேல்யூ 2, term 3 ஓட வேல்யூ 1 by 2, term 2 ஓட வேல்யூ 1. So 1 by 2 is equal to 1 by 2. இது வந்து நமக்கு exact GPA வருது. So this is in GP. Okay. அடுத்ததா fourth subdivision, minus 1 to the power of n divided by n. So term 1 பார்க்கலாம். இங்க 1 கொடுக்கும்போது இது minus 1 by 1 which is minus 1. T2 n value 2 கொடுக்கும்போது numerator வந்து positive ஆயிடும் 1 by 2. So we get 1 by 2. அடுத்ததா T3 numerator வந்து மைனஸ்ல தான் வரும், கீழே 3 வரும். T4 numerator positive, denominator 4. T5 numerator negative, denominator 5. அடுத்ததா T6 வந்து numerator positive, denominator 6. term 1, term 2, term 3, term 4, term 5, term 6. இப்போ நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே 1, இங்கே 1 by 1 வச்சுப்போமே. நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது, ஆல்டர்னேட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வருது. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் 1, 2, 3, 4, 5, 6. இது வந்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியை நம்ம கொடுக்குதா பாருங்க. டினாமினேட்டர் பார்ட் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஏபி. நியூமரேட்டர் பார்ட் பாருங்க, நியூமரேட்டர் பார்ட் ஒரு ஜிபியை ரெப்ரசன்ட் பண்ணும். எப்படின்னா T2 மைனஸ், அதாவது நியூமரேட்டர் மட்டும் T2 by 1, T1. அதே போல் T3 ஓட வேல்யூ டிவைடட் பை T1, T2. அப்போ இதுவும் -1 வருது, இதுவும் -1. இங்கே ஏபியும் இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 - 1 1, 3 - 2 1, 4 - 3 1. அப்போ இது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஏபி அண்ட் ஜிபி ஃபார்மில் இருக்கிறதுனால திஸ் இஸ் இன் ஏஜிபி, அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகே, நான் மீண்டும் ஒரு முறை இந்த பார்ட்டை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏஜிபி வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்லையும் இருக்கும், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்லையும் இருக்கும். அதுக்குன்னு தனியாக nth term மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா யூ குட் ஃபைண்ட். பட் அந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயே கண்டுபிடிச்சிடலாம். நியூமரேட்டர் பார்ட் வந்து ஜிபிலையும் டினாமினேட்டர் பார்ட் ஏபிலையும் இருக்கிறதுனால இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அண்ட் ஏஜிபி. ஓகே, அடுத்ததா ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷனில் வேறு ஒன்றுமே கொடுக்கல, 2018 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 6 terms நீங்கள் எப்படி எழுதலாம்? ஒன்றுமே இல்லைன்னா இதை தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் எழுதலாம். 2018 6 terms 2018 தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த டேர்ம்ஸ் ஏபி உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும், ரேஷியோ பிட்வீன் த டேர்ம்ஸ் ஜிபியை ரெப்ரசன்ட் பண்ணும். ஏபியும் ஜிபியும் வர்றதுனால போத் ஆர் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறதுனால இட் கேன் ஆல்சோ பி செட் அஸ் ஏஜிபி. ஸோ திஸ் இஸ் இன் ஏபி, ஜிபி அண்ட் ஏஜிபி. ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 6. 3n - 2 டிவைடட் பை 3 power n - 1. ஓகே, இப்போ இதை T1 கண்டுபிடிச்சிடலாம். 6th சப்டிவிஷனில் நியூமரேட்டர் பார்ட் வந்து 1 கொடுத்தோம்னா 1 கிடைக்கும். 3 × 1 3 - 2 1. ஸோ 3 to the power of 0 அப்படியே இருக்கட்டும். அது T2 is equal to 4 by 3 to the power of 1. அடுத்ததா T3 நியூமரேட்டர் பார்ட் வந்து 9 - 2 7 டிவைடட் பை 9, அதாவது 3 ஸ்கொயர். அது 3 ஸ்கொயர்னு இருக்கட்டும். அடுத்ததா T4 ஓட வேல்யூ வந்து நியூமரேட்டர் பார்ட்டில் 12 - 2 10 by 3 power 3. அடுத்ததா T5 கண்டிப்பாக 6 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 15 - 2 13 by 3 power 4. அடுத்ததா T6.
16 வரும் divided by 3 to the power of 5. இப்போ நம்ம ஒரு விஷயம் இங்கே நோட்டீஸ் பண்ணலாம். நியூமரேட்டர் பார்ட் கவனிச்சிட்டாங்க. 4 minus 1 3யா, 7 minus 4 3யா, 10 minus 7. அப்போ நியூமரேட்டர் எல்லாமே ஏபி பார்ட்டில் இருக்குது. அடுத்ததாக டினாமினேட்டர் செக் பண்ணிடலாம். 3 to the power of 1 divided by 3 to the power of 0, அது 1 தான், by 3. அதே போல் இங்கே பாருங்கள், 3 power 1 divided by 3 power 0, 3 square divided by 3 power 1. அப்போ இந்த பார்ட் வந்து 3 தான். இதில் கேன்சல் ஆகிடுச்சுனாலும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். ஸோ இது ஜிபி வருது. ஸோ ஏபிலையும் ஜிபிலையும் வர்றதுனால we can say this thing as AGP. So this is in AGP, arithmetico geometric progression. ஞாபகம் வச்சுட்டே வரணும். ஏன்னா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்றது மைண்ட் ஒர்க் செஞ்சுட்டே வந்தால் தான் உடனே நமக்கு இது ஐடியா கிடைக்கும். இல்லைனா நம்ம எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணும், டைம் போயிட்டே இருக்கும் நமக்கு. ஏன்னா இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்லையோ இல்லை 2 மார்க் கொஸ்டின்லையோ தான் கேட்க போகிறாங்க. ஓகே, இந்த சப்டிவிஷன் ஆக்சுவலி 6th சப்டிவிஷன், இது வந்து 7th சப்டிவிஷன். இடையில நம்ம 5th சப்டிவிஷன் பார்க்காம வந்துச்சு, அது அடுத்ததாக பார்த்துடலாம். இப்போ இதுலேயே nth டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். T1 கொடுத்தா நியூமரேட்டர் பார்ட் வந்து 5, டினாமினேட்டர் பார்ட் வந்து 7, 5/7. T2 term 2, 4 plus 3 7 numerator, denominator வந்து 2 into 3 6, 6 plus 4 10. அடுத்தது T3 ஓட வேல்யூ 6 plus 3 divided by 9 plus 4, we get 9/13. அடுத்தது T4, 8 plus 3 divided by 12 plus 4, we get 11/16. T5, 10 plus 3 divided by 15 plus 4, get 13/9, 19. T6, 12 plus 3 divided by 18 plus 4, we get 15/22. இது வந்து இந்த 6 டேர்மும் ஏபியிலே வரல, ஜிபியில் வரல, ஆகவே ஏஜிபியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நன், இதனுடைய இது வந்து நன். ஓகே, ஒரு முறையும் அந்த nth டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம் ப்ரொசீட் பண்ணும்போதே வி குட் கெட் த ஆன்சர். நமக்கு ஏன்னா பாதி ஆன்சர் நமக்கு கிட்டத்தட்ட வரும், இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.